ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் எதை பற்றினதுன்னு பார்த்தீங்கன்னா, தலைவலி. இந்த தலைவலி யாருக்கெல்லாம் இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தலைவலி இல்லாத ஆட்களே கிடையாது, அந்த மாதிரி மாறி போச்சு. தலைவலி எதனால் வருது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். அதுக்கு தீர்வுகள் என்னென்னன்றது கடைசி வீடியோவோட எண்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தலைவலி வர்றதுக்கான ரீசன், நம்ம சரியாக சாப்பிடல அப்படின்னா, நம்மளுக்கு சரியாக சாப்பிடலன்றதை விட டைம் தவறி நம்ம டைமுக்கு சாப்பிடாம லேட்டாக சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தலைவலி வரும். சரிங்களா? ஒன்று. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஓவர் திங்கிங். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி அதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்போம். மேபி குடும்ப சூழ்நிலைகள் காரணமாக, நம்ம வீட்டில் இருக்கிற ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக இதை பற்றி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். நாளைக்கு நம்ம என்னடா பண்ணுறது, நம்மளுக்கு ஏதோ ஒரு இஎம்ஐ பே பண்ணுமே, நம்மக்கிட்ட காசு இல்லையே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு திங்கிங் நம்மளுக்குள்ளே ஓடிட்டு இருந்தாலும் அதோ ஒரு ஸ்ட்ரெஸ் தான். ஸ்ட்ரெஸ்னால் வர தலைவலி தான். அதனால் மட்டுமே கிடையாது. ஒன்று சரியாக சாப்பிடாதது, இன்னொன்று ஓவர் திங்கிங், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது, எதையாவது நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. முக்கியமாக ஓவர் திங்கிங்கே பண்ணாதீங்க, சாதாரணமாக விட்டுருங்க. தலைவலி தானாக சரியாகும். அப்படி இல்லையா, அதுக்காக மெடிஷன்ஸ் நிறைய பார்த்தீங்கன்னா, அந்த தலைவலி வர்றதுனால டோலோ 650 மெடிஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த மெடிஷன் எடுக்கிறது, சாரிடான், அப்புறம் ஆக்ஷன் 500 இப்போலாம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. பட் மோஸ்ட்லி இந்த கால்பால் மாத்திரை இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி மாத்திரையெல்லாம் பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வீட்டு வைத்தியம் பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு கஷாயம் போட்டு குடிக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு டீ சாப்பிட்டா தலைவலி சரியாகும் அப்படின்றது. இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. இந்த தலைவலி சரி செய்ய தைலம் தேய்க்கிறது, அதுக்கப்புறமா மாத்திரையை போடுறது. அந்த மாத்திரையை போட்டுட்டு நம்மளுக்கு அதுவும் சரியாகணும், மேற்கொண்டு மறுபடியும் இன்னொரு மாத்திரை போடுறது. இது எல்லாத்தையும் தவிர்த்து நான் சொல்கிறேன், எனக்கு நடந்தது, நான் அனுபவபூர்வமாக அதை உணர்ந்ததுனால அந்த டிப்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நான் இது டாக்டர் கிடையாது, எனக்கு இன்னொருத்தவங்க சொல்லி அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண கிடையாது. என்னோட சொந்த அனுபவத்தில் எனக்கு நடந்தது தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். தலைவலி ரொம்ப நம்மளுக்கு தலைவலிக்குது அப்படின்னா, மாத்திரை சாப்பிட்டும் சரியாகலை, அதுக்கப்புறம் தைலம் தேய்ச்சி மாத்திரை சாப்பிட்டு ஓவர் திங்க் பண்ணாமல் இருந்தாலுமே நம்மளுக்கு அந்த தலைவலி சரியாகலை அப்படின்னா, ஒரே ஒரு ரீசன் என்ன தெரியுங்களா? நீங்கள் மோஷன் போயிருக்க மாட்டீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரெகுலராக மோஷன் போவாங்க, ஒரு சிலர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மோஷன் போவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா அதனாலேயே இந்த ஒரு பிரச்சனை எதுக்கு தெரியுங்களா? நம்ம மோஷன் போகலை அப்படின்னாலும் நம்மளுக்கு தலைவலி வரும். அதே மாதிரி தலைவலி மோஷனால் வரதுன்றது ஒரு பர்சன்ட் இருந்தாலும், அந்த டைமில் நம்மளுக்கு ஓவராக தலைவலி எடுத்து மோஷனும் போக முடியாமல் வாமிட்டில் கொண்டு விட்டுரும். நம்மளை வாமிட் எடுத்த பிறகு தான் நம்மளுக்கு அந்த வாமிட் கிளியர் ஆனதுக்கப்புறம், அந்த மோஷன் போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தான் நம்மளுக்கு அந்த தலைவலியே பார்த்திங்கன்னா கிளியர் ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி நான் இந்த தலைவலி இப்படி இந்த மாதிரி விதத்துலையும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி ரொம்ப தலைவலியாக இருக்குது, என்ன பண்ணாலும் தலைவலி போகலை அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, ஸோ நான் சொன்ன இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்களும் உங்களுக்கும் இந்த மாதிரி நடக்குதான்ட்டு யாராவது என் வீடியோ பார்க்குற யாராவது ஒருத்தர் நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.